ஹாப்பி டிசம்பர். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் உங்கள் யாவருக்கும் என்னுடைய அன்பான வாழ்த்துக்கள். இந்த நாளின் தியானத்தின் தலைப்பு இந்திய கிறிஸ்துமஸ், இந்தியன் கிறிஸ்துமஸ். வாசிக்க வேண்டிய பகுதி லூக்கா 2ஆம் அத்தியாயம் 8ஆம் வசனம் முதல் 18ஆம் வசனம் வரை. அப்பொழுது அந்த நாட்டிலே மேய்ப்பர்கள் வயல்வெளியில் தங்கி ராத்திரியிலே தங்கள் மந்தையை காத்து கொண்டிருந்தார்கள். அவ்வேளையில் கர்த்தருடைய தூதன் அவர்களிடத்தில் வந்து நின்றான். கர்த்தருடைய மகிமை அவர்களை சுற்றிலும் பிரகாசித்தது. அவர்கள் மிகவும் பயந்தார்கள். தேவதூதன் அவர்களை நோக்கி, பயப்படாதிருங்கள், இதோ எல்லா ஜனத்துக்கும் மிகுந்த சந்தோஷத்தை உண்டாக்கும் நற்செய்தியை உங்களுக்கு அறிவிக்கிறேன். இன்று கர்த்தராகிய கிறிஸ்து என்னும் இரட்சகர் உங்களுக்கு தாவீதின் ஊரிலே பிறந்திருக்கிறார். பிள்ளையை துணிகளிலே சுற்றி முன்னணியிலே கிடத்தி இருக்க காண்பீர்கள். இதுவே உங்களுக்கு அடையாளம் என்றான். அந்த சனமே பரம சேனையின் திரள் அந்த தூதனுடனே தோன்றி, உன்னதத்திலே இருக்கிற தேவனுக்கு மகிமையும் பூமியிலே சமாதானமும் மனிதர் மேல் பிரியமும் உண்டாவதாக என்று சொல்லி தேவனை துதித்தார்கள். தேவதூதர்கள் அவர்களை விட்டு பரலோகத்துக்கு போன பின்பு மேய்ப்பர்கள் ஒருவரை ஒருவர் நோக்கி, நாம் பெத்லேகம் ஊருக்கு போய் நடந்ததாக கர்த்தரால் நமக்கு அறிவிக்கப்பட்டதை பார்ப்போம் என்று சொல்லி தீவிரமாய் வந்து மரியாளையும் யோசேப்பையும் முன்னணியிலே கிடத்தியிருக்கிற பிள்ளையையும் கண்டார்கள். கண்டு அந்த பிள்ளையை குறித்து தங்களுக்கு சொல்லப்பட்ட சங்கதியை பிரசித்தம் பண்ணினார்கள். மேய்ப்பராலே தங்களுக்கு சொல்லப்பட்ட யாவரும் அவைகளை குறித்து ஆச்சரியப்பட்டார்கள். இன்றைய மனப்பாட வசனம் யோவான் 3ஆம் அத்தியாயம் 16ஆம் வசனம். கடவுள் இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his only begotten son. இந்தியாவில் கிறிஸ்துமஸ் இன்னும் மேற்கத்திய பாணியிலேயே கொண்டாடப்படுகிறது. ஆகவே கிறிஸ்தவர் அல்லாத நமது நண்பர்கள் கிறிஸ்தவத்தை இன்னும் வெள்ளைக்காரரின் மதம் என்றே கருதுகின்றனர். இவ்விழாக்களில் பங்கு பெறவும் அவர்கள் தயங்குகிறார்கள். மங்கோலிய பாணியிலே ஒரு விழா நடந்தால் நம்மில் எத்தனை பேர் அதில் கலந்து கொள்வோம்? கிறிஸ்து கிழக்கிலோ மேற்கிலோ அல்ல, மத்திய கிழக்கில் பிறந்தார். இயேசுவின் பிறப்பை அறிவித்த தூதன் அது எல்லா மக்களுக்கும், யூதரோ அல்லது குறிப்பிட்டதொரு மக்கள் இனத்திற்கோ அல்ல, எல்லா மக்களுக்கும் உரிய நற்செய்தி என்று பறைசாற்றினார். இயேசுவின் 12 சீடரில் ஒருவராகிய தோமா முதல் நூற்றாண்டிலேயே நற்செய்தியோடு பாரதத்தில் நுழைந்தார். எனவே கிறிஸ்தவத்திற்கு 2000 ஆண்டு சரித்திரம் இந்தியாவில் உண்டு. இப்படி இருக்க இந்திய கிறிஸ்தவராகிய நாம் கிறிஸ்துவின் செய்தியை இன்னும் மேற்கத்திய கலாச்சாரத்திலேயே மக்களுக்கு கொடுப்பது எவ்வளவும் சரியல்ல, அது முறையன்று. இந்திய பாணியில் கிறிஸ்துமஸை கொண்டாட இதோ சில வழிமுறைகள். கிறிஸ்துமஸை கிறிஸ்து ஜெயந்தி என்று அழைக்கலாம். கிறிஸ்தவர் அல்லாதோரையே நம்முடைய விழாக்களுக்கு முக்கிய விருந்தினர்களாக நாம் அழைக்க வேண்டும். நற்செய்தியை ஏற்கனவே தெரிந்த கிறிஸ்தவ இல்லங்களுக்கே பாடல் பவனி கேரல் செல்லுவதை விட நம்முடைய சுற்று வட்டாரத்தில் உள்ள கிறிஸ்தவர் அல்லாதோரின் இல்லங்களுக்கு சென்று வாழ்த்து அட்டை அல்லது புதிய ஏற்பாடு ஒன்று நாம் அன்பளிக்கலாம். நள்ளிரவில் சென்று அவர்கள் தூக்கத்தை கலைக்க கூடாது. மாலை நேரங்களில் செல்லலாம். கையிலே உண்டியல் எடுத்து செல்லாதிருங்கள். கிறிஸ்துமஸ் வாழ்த்து அட்டைகளை எத்தனை புறமதத்தினருக்கு அனுப்ப முடியுமோ அத்தனை பேருக்கும் அனுப்பி வையுங்கள். இந்திய கலாச்சார பின்னணியங்களிலேயே வாழ்த்து அட்டைகளும் அந்த வரிகள் பிராந்திய மொழிகளிலுமே இருப்பது மிகவும் நல்லது. கிறிஸ்துமஸ் அலங்கரிப்பிலும் நாம் மாற்றம் கொண்டு வரலாம். சவுக்கு கிளைகளை விட மாவிலை தோரணம் இந்திய கலாச்சாரத்திற்கு ஏற்றது. மெழுகுவர்த்திக்கு பதிலாக அகல் விளக்கு அல்லது குத்து விளக்கு ஏற்றலாம். கிறிஸ்துவின் நற்செய்தி கலாச்சாரங்களுக்கு அப்பாற்பட்டது. அது கலாச்சாரத்திற்கு எதிரானது அல்ல. கிறிஸ்துமஸ் போட்டிகளிலே, கிறிஸ்துமஸ் கேம்ஸ்,
கிறிஸ்தவர் அல்லாத சிறுவர் சிறுமிகளை கூடிய மட்டும் அதிகமாக சேர்த்துக் கொள்ள வேண்டும். பொருள் தெரியாத பதங்களை சொல்லுவதை விட தமிழில் இனிமையாக நாம் பாடலாம். கிறிஸ்தவர் அல்லாதோருக்கான சிறப்பானதொரு கிறிஸ்துமஸ் ஆராதனையை சபைகளில், வீடுகளில், முடிந்தால் உங்கள் அலுவலகங்களிலும் நீங்கள் நடத்தி அவர்களுக்கு பரிசளிக்கலாம். நற்செய்தி கூற இதை ஒரு நல்ல வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்திக் கொள்ளலாம். சுவிசேஷத்தின் மேலிருந்த யூத ஆடையை பவுல் கழற்றி எறிந்தார். லத்தீன் ஆடையை லூத்தர் கழற்றி எறிந்தார். ஐரோப்பிய ஆடையை இந்தியாவிற்காக கழற்றி எறிய வேண்டியது நமது பொறுப்பு. Paul declothed the gospel from its Jewish garment. Luther declothed the gospel from its Latin garment. It is the responsibility of Indian Christians to declothe the gospel from its European garment. இம்மாதம் முழுவதும் முடிந்த வகைகளிலெல்லாம் கிறிஸ்தவர் அல்லாதவருக்கு கிறிஸ்து ஜெயந்தியின் பெயரை வைத்துக்கொண்டு நாம் நற்செய்தியை பகிர்ந்து கொள்ளலாம். ஒருவரும் எதிர்க்க மாட்டார்கள். இது அவர்களுக்கு கிறிஸ்துமஸ் காலம், எனவேதான் கிறிஸ்துவை பற்றி நம்மிடம் சொல்லுகிறார்கள் என்று சொல்லி அவ்வளவு பண்பாக, அவ்வளவு மனப்பூர்வமாக, அன்போடு நம்மை ஏற்றுக்கொள்வார்கள். பயன்படுத்துவீர்களா? இன்று டிசம்பர் 1 இந்த 30 நாட்களையும் நீங்கள் மிகவும் சிரத்தை எடுத்து ஆண்டவருடைய சமூகத்திலே நன்றாக ஜெபித்து புது புது முறைகளை கையாடி எப்படியாவது நம்மை சுற்றி இருக்கிற கிறிஸ்தவர் அல்லாதோருக்கு கிறிஸ்து பிறந்தார், கிறிஸ்து வாழ்ந்தார், கிறிஸ்து அற்புதங்கள் செய்தார், கிறிஸ்து மடிந்தார், கிறிஸ்து உயிரோடு எழுந்தார், கிறிஸ்து பரமேறினார், கிறிஸ்து மறுபடியும் வரப்போகிறார் என்கிற நற்செய்தியை நாம் அறிவிப்போமா? தேவன் தம்முடைய ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் நித்திய ஜீவனை அடையும்படிக்கு அவரை தந்தருளி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். God so loved the world that he gave his only begotten son, that whoever believes on him should not perish but have everlasting life. ஜெபிப்போம். எங்க நல்ல ஆண்டவரே, இந்த அருமையான டிசம்பர் மாதம் முதல் நாளுக்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். எத்தனையோ டிசம்பர் மாதங்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் கழித்து விட்டோம். சுவிசேஷம் அறிவிக்கப்பட்டவர்களுக்கே அறிவித்து, கிறிஸ்துமஸை பற்றி தெரிந்தவர்களுக்கே கிறிஸ்துமஸ் பாடல் வாழ்த்துகள் அனுப்பி, ஆண்டவரே எங்களுடைய காலங்களை எல்லாம் நாங்கள் வீணாக்கி விட்டோம். இந்த மாதத்திலாவது கர்த்தாவே, கிறிஸ்தவர் அல்லாதவர்களை குறிவைத்து அவர்களுக்கு உம்முடைய அன்பின் செய்தியை, உம்முடைய கிறிஸ்துமஸ் நற்செய்தியை நாங்கள் பறைசாற்ற, அவர்களுக்கு இயேசு கிறிஸ்துவினால் உண்டாகிற சமாதானத்தை அறிவிக்க கர்த்தாவே நீர் எங்களை அனுப்பிவிட வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். எல்லா மக்களுக்கும் இது ஒரு நற்செய்தி என்று நம்முடைய வசனத்திலே வாசிக்கிறோமே ஆண்டவரே, அதை உண்மையாகவே எங்கள் இருதயத்தின் ஆழத்திலே விசுவாசித்தவர்களாக எல்லா கலாச்சாரத்திலும் எல்லா பின்னணியங்களிலும் இருக்கிற மக்களுக்கு சந்தோஷத்தோடு குதூகலத்தோடு இந்த நல்ல செய்தியை நாங்கள் இந்த மாதம் முழுவதும் சிறப்பாக எடுத்து செல்ல எங்கள் திருச்சபைகளுக்கும் திருச்சங்கங்களுக்கும் எங்களுடைய சமுதாயங்களுக்கும் கர்த்தாவே நீர் உதவி செய்ய வேண்டும் என்று நாங்கள் செபிக்கிறோம். 2000 ஆண்டுகளுக்கு முன்பதாக உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவை நீர் எங்களுக்காக அனுப்பினதற்காக நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். உம்மை துதிக்கிறோம். நீர் அருளிய சொல்லி முடியாத ஈவுக்காக உமக்கு நன்றி, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் இந்த ஜெபத்தையும் துதியையும் ஏறெடுக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென்.